So far in the previous classes, we saw about the detailed structure of alimentary canal. Now we are going to see about the digestion of food and role of digestive enzymes. First, digestion in the buccal cavity. So digestion processல என்ன நடக்குது? Macromolecules are converted into simple micromolecules. Macromolecules என்ன? Carbohydrates, proteins, fats. So இதெல்லாம் macromolecules. இந்த macromolecules break down பண்ணி அதோட simpler formக்கு convert பண்ற process தான் digestion. அந்த digestion various organsல நடக்குது. Alimentary canalல இருக்க various structuresல நடக்குது. First digestion takes place in buccal cavity. Mouthல first digestion start ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டொமக்ல அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷன் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் மவுத். டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது மவுத்ல ரெண்டு ப்ராசஸ் நடக்குது, கிரைண்டிங் அண்ட் சூவிங் வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் டங். இந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ்க்கு என்ன நேம் சொல்றாங்கன்னா மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷன் மீன்ஸ் த சூவிங் அண்ட் கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் த மவுத். இப்படி மாஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்பொழுது மவுத்ல இருந்து சலைவா செக்ரீட் ஆகும். மவுத்ல 3 சலைவரி கிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், பெரோட்டிட், சப்மாண்டிபுலார் அண்ட் சப்லிங்குவல் கிளான்ஸ். ஸோ இந்த கிளான்ஸ்ல இருந்து சலைவா செக்ரீட் ஆகும். சலைவா கண்டெய்ன்ஸ் வாட்டர், electrolytes like sodium, potassium chloride and salivary amylase. ஸோ சலைவால வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு, கூட salivary amylase இருக்கு. Salivary amylase is nothing but an enzyme which helps in the digestion of carbohydrates. So first mouthல தான் digestion process start ஆகுது. Digestion of what? Carbohydrates. So carbohydrates are the biggest polysaccharide molecules. இந்த polysaccharide molecules break down பண்ற process mouthல start ஆகுது. And antibacterial agent lysozyme and a lubricating agent mucus. So சலைவால என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், salivary amylase இருக்கு, electrolytes water இருக்கு, அது கூடவே antibacterial பாக்டீரியாவை கில் பண்ற ஒரு கெமிக்கல் that is lysozyme and also mucus. So இதெல்லாம் சலைவால இருக்கு. The mucus in saliva prepares the food for swallowing by moistening, softening, lubricating and converts the masticated food into bolus. So சலைவால இருக்க mucus food materials கூட சேர்ந்து ஒரு bolus convert ஆகுது. Bolus is the masticated food. So the food which enters into the pharynx or the esophagus is called as bolus. That bolus will be received by the stomach. Starch is hydrolyzed by the salivary amylase enzyme into disaccharide, that is maltose. So starch is a type of carbohydrate. So அந்த carbohydrate digestionக்கு salivary amylase என்ற enzyme யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அது என்னவா கன்வெர்ட் பண்ணுது? பிரேக் பண்ணுது. ஸ்டார்ச்சை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன டைசாக்கரைட் கிடைக்கும்னா மால்டோஸ் அப்படின்ற டைசாக்கரைட் தான் கிடைக்கும். கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் ஆர் பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைடை ரெண்டா உடைச்சா ரெண்டு மோனோமர் இருக்கிறதுக்கு பேரு டைசாக்கரைட். ஓகேவா? இப்போ 2 குளுக்கோஸ் மாலிகுல் இருந்துச்சுன்னா அதை டைசாக்கரைட் சொல்லுவாங்க. Now the bolus, masticated food என்னன்னு சொல்லுவோம், bolus சொல்லுவோம். அந்த bolus is travel to the pharynx region. pharynxல அப்போ epiglottis க்ளோஸ் ஆகும். ஸோ epiglottis க்ளோஸ் ஆனோடனே trachea க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த ஃபுட் bolus மெட்டீரியல் ஈசோஃபேகஸ்க்கு டிராவல் ஆகும். ஸோ ஈசோஃபேகஸ்ல பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் மூலயமா ஃபுட் வந்து ஸ்டமக்குக்கு ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் டைஜஷன் இன் த ஸ்டமக். ஸோ டைஜஷன் பக்கல் கேவிட்டியில் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். ஒன்லி கார்போஹைட்ரேட் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த பக்கல் கேவிட்டி. நெக்ஸ்ட் அதர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் proteins and lipid digestion occurs in stomach. Food mixed with gastric juice and make it into a creamy liquid called chyme. So food materials bolus னு பார்த்தோம். ஈசோஃபேகஸ்ல இருந்து வந்த ஃபுட் மெட்டீரியலுக்கு பேரு bolus. ஸோ அந்த போலஸை gastric juices கூட சேர்ந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கைமா கன்வெர்ட் ஆகுது. gastric juices are the enzyme secreted from the stomach. ஸோ ஸ்டமக்ல இருந்து 2 காம்பவுண்ட்ஸ் செக்ரீட் ஆகுது. ஒன் இஸ் hydrochloric acid or HCl and proenzymes. ஸோ என்சைம்ஸோட inactive ஃபார்மை proenzymes சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆச்சுன்னா தான் அது அதுக்கான ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ என்ன proenzyme ஸ்டமக்ல செக்ரீட் ஆகுதுன்னா பெப்சினோஜன். ஸோ பெப்சினோஜன் இஸ் a proenzyme, inactive form of enzyme that is activated by the action of HCl and gets converted into pepsin. So pepsin is the active form of pepsinogen. ஸோ இந்த பெப்சினோட ஃபங்க்ஷன் என்னன்னா இட் கன்வெர்ட்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் இன்டு ப்ரோட்டியோசிஸ் அண்ட் பெப்டோன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஒரு மேக்ரோ மாலிக்யூல், அதை பிரேக் பண்ணும்பொழுது சின்ன சின்ன மைக்ரோ மாலிக்யூல்ஸாக கிடைக்குது. அந்த ஃபார்ம் தான் ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். ஸோ ப்ரோட்டீனோட பாண்டை பிரேக் பண்ணும்போது சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுதான் ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோன்ஸ்.
and the function of HCl is to kill the bacteria and other harmful organisms present inside the food materials. So foodல இருக்க அந்த கைம்ல இருக்க harmful microbes எல்லாம் kill பண்றது hydrochloric acid ஓட function. So hydrochloric acid ஓட pH ரொம்ப லோவா இருக்கும். So it is acidic. So acidic conditionல living organism survive ஆக முடியாது. So HCl in that way HCl kills the bacteria and harmful organisms. ஸ்டொமக்ல இருக்க மசில் லேயர்ஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா அதுல எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். அந்த எபிதீலியல் செல்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுல ஒரு டைப் தான் பெரைட்டல் செல்ஸ். அந்த பெரைட்டல் செல்ஸ் எதை செக்ரீட் பண்ணுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை செக்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்டொமக்ல இன்னொரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். தட் இஸ் த இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் என்சைம் ப்ரோ என்சைம் கால்டு பெப்சினோஜன். தட் இஸ் ஆக்டிவேட்டட் பை த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். பெப்சினோஜனை பெப்சினா கன்வெர்ட் பண்ணுது. The action of pepsin is to digest the proteins into peptones. So proteins ஓட simpler molecule ஆன peptones convert பண்ணுது. Next, digestion in small intestine. So small intestineல first part duodenum. So அந்த duodenumக்கு என்னென்ன enzymes வருதுன்னா pancreasல இருந்து pancreatic juices வருது, liverல இருந்து bile juice வருது. So இதான் stomachல இருந்து first வர small intestine ஓட part. So இதுல என்னென்ன என்சைம்ஸ் pancreatic enzymes செக்ரீட் ஆகுதுன்னா trypsinogen, chymotrypsinogen, carboxypeptidases, pancreatic amylases, pancreatic lipases and nucleases. Trypsinogen ஓட ஃபங்க்ஷன் என்னன்னா it helps in the digestion of protein. So protein molecules பிரேக் பண்றதுக்காக trypsinogen ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. amylases நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மவுத்ல பக்கல் கேவிட்டில சலைவால இருந்துச்சு amylases. ஸோ அந்த amylases ஃபங்க்ஷன் கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி பிரேக் பண்ண டைசாக்கரைட்ஸை மோனோசாக்கரைட்ஸா கன்வெர்ட் பண்றது அமைலேஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் லிபேஸ், லிபிட்ஸ் அண்ட் ஃபேட் மாலிகுல்ஸ் பிரேக் டவுன் பண்றது லிபேஸோட ஃபங்க்ஷன். ஸோ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா இட் பிரேக்ஸ் த நியூக்ளிக் ஆசிட் இன்டு நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் நியூக்ளியோசைட்ஸ். நெக்ஸ்ட் பைல். ஸோ இதுக்கு முன்னாடி pancreatic enzymes என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லிவர்ல இருந்து பைல் செக்ரீட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ பைல் இஸ் செக்ரீட்டட் இன் த லிவர் and it enters the duodenum, the first part of small intestine. So bile ஓட function என்ன? It helps in the emulsification of fat. Emulsification is a process which converts the large fat globules into tiny fat droplets. So fat molecules larger fat globules இருக்கும். So அதோட surface tension, அந்த molecule ஓட surface tension குறைக்கும் பொழுது அந்த molecules எல்லாம் சின்ன சின்னதா break ஆயிடும். So இந்த processக்கு பேர் தான் emulsification. Bile helps in the emulsification of fat. Bile salts reduce the surface tension of fat droplets. So அந்த பெரிய fat droplets சின்ன சின்ன droplets break பண்ணிடும். The bile contains bile pigments such as bilirubin and biliverdin as the breakdown products of hemoglobin of dead RBC. So bile என்னென்ன compounds இருக்குன்னா bile pigments இருக்கு. என்னென்ன pigments? Bilirubin and biliverdin. This is the byproduct of the breakdown of hemoglobin from RBC. So RBC ல இருக்க hemoglobin break பண்ணும்போது இந்த bile pigments எல்லாம் secrete ஆகும். So அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு bile juice form ஆகுது. And bile salts, cholesterol and phospholipids. So major function of bile is to digest the fat molecules into tiny droplets. Next, intestinal juices. So intestine ல இருந்து pancreatic juices and liver ல இருந்து வந்து bile juice. So இதுல எல்லாத்துலயும் enzymes இருக்கு. So இந்த enzymes ஓட function என்னன்னா macromolecules சின்ன சின்ன micromolecules convert பண்றது. So intestinal juicesல என்னென்ன enzymes இருக்கு? maltase, sucrase, lactase, peptidase, nucleotidase, nucleosidase and lipases. So these are all the intestinal enzymes which act on the disaccharide. So disaccharide na enna? Polysaccharide na nariya monomers சேர்ந்திருந்தா அது polysaccharide. It's a compound of carbohydrates. So carbohydrates தான் polysaccharides னு சொல்லுவோம். So அதுல polysaccharides ரெண்டா break பண்ணோம்னா ரெண்டு monomer மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு disaccharide. Maltose is a kind of disaccharide. This disaccharide is converted into monomers, glucose monomers. So அந்த maltose break பண்ணும்பொழுது ரெண்டு glucose molecules form ஆகும். So அதுக்கு break பண்றதுக்கான enzyme இது maltase. Sucrase is also a disaccharide which is converted into glucose and fructose. So ரெண்டு monomer சேரும்பொழுது ஒரு disaccharide form ஆகும். அந்த disaccharide monomer convert பண்றது sucrase enzymes ஓட function. Next lactose galactose ஆவும் glucose ஆவும் convert பண்றது lactase enzymes ஓட function. Next dipeptides and tripeptides. So இது வந்து proteins ஓட
macromolecules. இந்த macromolecules amino acids proteins ஓட simpler molecules தான் amino acids. So amino acids convert பண்றது peptidase enzymes ஓட function. Next nucleosidase. So இதோட function ரெண்டுத்தோட function என்னன்னா nucleotides DNA and RNA அந்த DNA and RNA ல என்ன compounds இருக்கு nucleotide nitrogenous bases phosphoric acid sugar. So இந்த compounds எல்லாமே இருக்கு. So அந்த nucleotides nucleoside phosphoric acid sugar break பண்றது nucleosidase ஓட function. So ஒரு nucleoside sugar and nitrogenous base பிரிக்கிறது nucleosidase ஓட function. Next diglycerides and monoglycerides are converted into fatty acid and glycerol by the enzyme lipase. All macromolecules of food are converted into their corresponding monomeric units. So macromolecules என்னென்ன பார்த்தோம் carbohydrates, proteins, fat இதெல்லாம் macromolecules. ஃபுட்ல இருக்க macromolecules. இது எல்லாத்தையும் மோனோமரா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான் digestion. So இப்போ carbohydrates are converted into monosaccharides. Examples are glucose, fructose and galactose. Proteins are converted into its simpler form or monomer amino acid. And the lipids are converted into fatty acid and glycerol. So இந்த monomers எல்லாம் bloodல absorb ஆகி tissuesக்கு போயிட்டு சேரும். The simple substances thus formed are absorbed in the jejunum and ileum region of the small intestine. So small intestineல finger like projections இருக்குன்னு பார்த்தோம் அது villi. So அந்த villiல நிறைய blood vessels connect ஆயிருக்கும். So அந்த villiயோட function என்ன absorption of the monomeric units from the intestine. So intestineல இருந்து இந்த molecules எல்லாம் absorb பண்றது அந்த villiயோட function. So அப்போ small intestineல தான் absorption process நடக்குது. The undigested and unabsorbed substances are propelled into the large intestine. So small intestineல absorption process நடக்கும். So unabsorbed substances and the undigested substances அது எல்லாமே large intestineக்கு reach ஆகும். So thereby it is excreted out through the anus. Next, absorption and assimilation of proteins, carbohydrates and fats. So இந்த macromolecules எல்லாம் micromolecules அதோட monomer formக்கு convert ஆயிடும். So convert ஆனதுக்கு அப்புறம் small intestineல absorption process நடக்கும். So அதை பத்தி தான் பார்க்க போறோம். Next, assimilation is nothing but the cells get the nutrients. So nutrients எல்லாமே cellsக்கு போயிட்டு reach ஆகுதுல அந்த processக்கு பேரு தான் assimilation. Absorption is a process by which the end product of digestion passes through the intestinal mucosa into the blood and lymph. So absorption processல end products எதை சொல்றாங்க carbohydrates ஓட end product glucose, proteins ஓட end product amino acids, fat ஓட end product fatty acid and glycerol. So இந்த monomers எல்லாம் digestion process மூலமா bloodக்கும் lymphக்கும் போய் சேரும். So digestion ஓட end products எல்லாம் bloodல போயிட்டு reach ஆகும். So அந்த bloodல இருந்து மற்ற cellsக்கும் tissuesக்கும் nutrients எல்லாம் supply ஆகும். அந்த absorption process useful இருக்க ஒரு structure தான் villi. It is present in the small intestine. So villi is supplied with the blood capillaries. So அந்த blood capillaries மூலமா தான் nutrients எல்லாம் reach ஆகும். The process of absorption involves active, passive and facilitated transport. So transport எதை சொல்றாங்க intestineல இருக்க absorbed nutrients எல்லாம் bloodக்கு போறது தான் transport. So nutrients எல்லாம் எப்படி bloodக்கு reach ஆகுதுன்னா active process, passive process and facilitated transport மூலமா reach ஆகுது. ஒரு type of nutrient ஒரு type of transport மூலமா bloodக்கு போகும். Glucose, amino acids and sodium. So இதெல்லாம் active transport மூலமா bloodக்கு போய் reach ஆகும். intestineல இருந்து bloodக்கு transport ஆகும். active transportனா என்னன்னா concentration gradient மூலமா bloodல இந்த molecules எல்லாம் கம்மியா இருக்கும். So intestineல அதிகமா இருக்கும். So அதிகமா concentration அதிகமா இருக்க placeல இருந்து lower concentrationக்கு molecules reach ஆகும். So இதுக்கு பேர் தான் active transport. And fructose is transported by means of facilitated transport. Facilitated means with the help of carrier ions. So இந்த fructose molecule எப்படி bloodக்கு reach ஆகும்னா ஒரு சோடியம்ன்றது ஒரு carrier molecule. So அந்த carrier molecule குள்ள bind ஆயிட்டு bloodக்கு போயிடும். Next is fatty acid are absorbed by lymph duct. So lymph duct எங்க இருக்குன்னா villiல இருக்கு. villiல எப்படி சின்ன minute blood capillaries இருக்கோ அதே மாதிரி lymph duct இருக்கு. So அந்த lymph vesselsக்கு fatty acid absorb ஆகும். So அதுல இருந்து lymph ductல இருந்து திரும்ப bloodக்கு reach ஆயிடும். This is about the absorption of food materials in the villi region. Absorption in the stomach. So stomachல என்னென்ன compounds reach ஆகுதுன்னா simple sugars and alcohol. These are all absorbed in the stomach.
அண்ட் அப்சார்ப்ஷன் இன் லோவர் சைட் ஆஃப் டங். ஸோ டங்கோட லோவர் சைடில் சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும், சில டேப்லெட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாக்குக்கடியில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ டங்கோட லோவர் சைடில் வைக்கும்பொழுது இந்த ட்ரக்ஸோடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பிளட்ல அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்சர்வ் ஆகுனா வாட்டர், விட்டமின்ஸ் அண்ட் சம் மினரல்ஸ் அண்ட் சர்டைன் ட்ரக்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஸோ பிளட் வெசல்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லா காம்பவுண்ட்ஸும் எல்லா நியூட்ரியன்ஸும் லிவருக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஸோ ஹெப்பாட்டிக் அப்படின்ற டேர்ம் எங்கே வந்தாலுமே இட் ரெஃபர்ஸ் டு த லிவர். ஸோ லிவரில் இருக்க செல்ஸுக்கு பேர் ஹெப்பாட்டிக் செல்ஸ். Absorbed substances reach the liver and then it is supplied to the blood cells through blood vessels. Next, assimilation. All the body tissues utilize the absorbed substances for their activities in the process known as assimilation. So, absorptionல என்ன நடந்தது, நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளட்டுக்கு ரீச் ஆச்சு, பிளட்லேருந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் வழியாக லிவருக்கு எல்லா நியூட்ரியன்ஸ் போச்சு. ஸோ லிவர்லேருந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா டிஷ்யூஸ்க்கும் பிளட் வந்து சப்ளை ஆச்சு. ஸோ பிளட்ல இருக்க நியூட்ரியன்ஸ் சப்ளை ஆச்சு. ஸோ அப்போ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் செல் அப்சர்வ் பண்ணிட்டு அதோட ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அசிமிலேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் எஜெஷன். The digestive waste and unabsorbed substances in the ileum enter into the large intestine and it mostly contains fiber called roughage. So egestion process என்னன்னா elimination of the undigested and unabsorbed substances from the intestine to the exterior. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எஜெஷன். ஸோ ரஃபேஜ்னா என்னன்னா அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்ல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரஃபேஜ்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரஃபேஜ் ஃபர்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும், லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து வெளியே ஆனஸ் மூலயமா எக்ஸ்க்ரீட் ஆகும். The roughage is utilized by symbiotic bacteria in the large intestine for the production of substances like vitamin K. ஸோ இந்த ரஃபேஜ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்க அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் ரஃபேஜ். ஸோ இந்த ரஃபேஜஸ் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்க சிம்பியோட்டிக் பாக்டீரியா யூஸ் பண்ணிக்கும். ஸோ யூஸ் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் கொடுக்குன்னா விட்டமின் கேவை சிந்தசைஸ் பண்ணிடும். ஸோ யூஸ்ஃபுல் பாக்டீரியா நம்ம பாடியில் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் சிம்பியோட்டிக் பாக்டீரியா. ஆல் திஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் த கோலன் அலாங் வித் வாட்டர். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் கோலன், சிக்மாய்ட் கோலன். ஸோ இதெல்லாம் கோலனோட டைப். ஸோ இங்கே இருக்க அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாட்டர் கூட சேர்ந்து அந்த கோலனுக்கு ரீச் ஆகும். The waste is then solidified into fecal matter in the rectum. So இந்த rectumக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் fecal matter கன்வெர்ட் ஆயிடும். That fecal matter will be excreted out through the anal opening. This process called as defecation. Next, caloric value of carbohydrates, proteins and fats. So calorie means the unit of measurement of energy. So எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் தான் கலோரி. நம்ம எடுத்துக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட். ஸோ இதில் ஒரு நியூட்ரியன்ஸ்லையும் ஒரு கலோரி வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஸோ அதுதான் கலோரியில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். we obtain 50% of energy from carbohydrates. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் 50% ஆஃப் எனர்ஜி நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகுதுன்னா அது எதுல இருந்துன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நியூட்ரியன்ட்ல இருந்து தான். நெக்ஸ்ட் 35% ஃப்ரம் ஃபேட் and 15% from proteins. We require about 400 to 500 gram of carbohydrates. So average ஆன adult human beings-ல எவ்வளோ carbohydrates தேவைன்னா 400 to 500 grams per day-க்கு தேவைப்படுது. Fats requirement is about 60 to 70 grams per day and proteins 65 to 75 grams per day. So இது எல்லாமே ரெக்குவயர்மெண்ட். இது ஒரு பர்சனுக்கும் ஒரு ஜெண்டர், ஏஜ் அதை பொறுத்து இதோட ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ டிசீஸ்டு கண்டிஷனில் இருக்கவங்க அதிகமாக ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த ரேஞ்ச் எல்லாம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் ஃபார் த ஆவரேஜ் ஹியூமன் பீயிங். த கலோரிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் 4.1 calories per gram. ஸோ ஒரு கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி ஈல்ட் ஆகுமோ அதை கலோரி வேல்யூவில் சொல்கிறாங்க. தட் இஸ் 4.1 calories per gram. And fat has a caloric value of 9.45 kilocalories and proteins per gram of protein contains 5.65 kilocalories.